ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல் டிசிஷன் இருக்கா இல்லையா, அது இருக்கிறதுக்கான ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இப்போ நிலைமை இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அப்படி தான் பீப்புள் நினச்சிட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ சம்டைம்ஸ் என்னையும் அப்படியே நினைக்க விடுது. சரிங்களா? பட் நான் அதை விட்டு வெளில மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னு நான் பார்க்குறேன். சரிங்களா? அதுதான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் டெலிகிராமில் நம்ம போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ இதில் பிடிசி எத்திரியம்லாம் எதுவுமே பார்க்குறதில்ல. சரிங்களா? ஸோ டைரெக்டாக ஆல்ட்டு காயின்னு டோட்டல் மார்க்கெட் கேப் பார்த்துடலாம். ஸோ இது நான் ஒன்று முழுமையாக சொல்கிறேன். ஆல்ட்டு காயின்ஸஸ் ஏன் வரல அப்படின்னா என்னமோ பிளான் பண்ணுறாங்கங்க. சரிங்களா? ஸோ அந்த பிளான் என்ன பண்ணுறாங்க, அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ எதுவுமே வேண்டாம், நம்ம சார்ட்லேயே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4-5 சார்ட் எடுத்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரிங்களா? ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்கிற ப்ராஜெக்ட்டு எடுத்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக சார்ட்டில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு காமிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. நமக்கு ஆல் டிசிஷன் இருக்கா இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா மனா காயின். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லியில் வச்சுருக்கேன். வீக்லியில் வைக்கும்பொழுது உங்களுக்கு நல்லா தெரியணும், இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு. இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன பண்ணியிருக்குன்னா ரிஜெக்ட் பண்ணி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது நமக்கு என்ன காமிக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே என்ட்ரி எடுத்தவங்களும் மறுபடியும் இதுவரையும் போயிட்டு ரிஜெக்ட்டு, மறுபடியும் இங்கே என்ட்ரி, மறுபடியும் ரிஜெக்ட், மறுபடியும் என்ட்ரி, மறுபடியும் ரிஜெக்ட், மறுபடியும் ரிஜெக்ட்டு, மறுபடியும் ரிஜெக்ட்டு, மறுபடியும் என்ட்ரி. ஸோ இப்போ இங்கே நிறுத்து போகுது ப்ரைஸு. சரிங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இங்கே லோவர் லோ, லோவர் லோ, லோவர் லோ, லோவர் லோ. ஓகேவா? ஆனால் ரொம்பவும் கீழே போல பாருங்கள் ப்ரைஸு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ரெசிஸ்டண்ட் கீழே கன்சால்டேஷன் போட்டு லோவர் லோ, லோவர் லோ, லோவர் லோ அடிக்கிறான். ஸோ இது எதுக்காகன்னா ஃப்யூச்சர் ட்ரேடோட ஸ்டாப் லாஸ் எடுக்கிறது தான் இந்த மாதிரி லோவர் லோ, லோவர் லோ, லோவர் லோ அப்படின்றது. சரிங்களா? அது எப்படின்னா, இப்போ ஃப்யூச்சர் ட்ரேட் லாங் போடுவாங்க. ஸோ ஆல் டைம் ஹை வரையும் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் அதுக்கு மேலே போடுவாங்க. ஸோ அதெல்லாம் எத்தனை தடவை நிறுத்து போக வைக்கிறான் பாருங்கள். கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மனா காயின் எடுத்து பார்த்தோம்னா 1 2 3 4 டைம் வீக்லியில், அதுவும் வீக்லியில், நான் 1 day 4 hourலாம் கிடையாது, வீக்லியில் இத்தனை தடவை நீர்த்து போக வைக்கிறான்னா, இல்லை ஸ்டாப் லாஸ் நீர்த்து போக வைக்கிறான்னா, அவன் நெக்ஸ்ட்டு எதுவோ பிளான் பண்ணுறாங்க. சரிங்களா? பெரிய மொமெண்டம் கொடுக்கறதுக்கு. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் மனா காயின் சொல்கிறேன். நீங்கள் மொமெண்டம் கொடுத்தோன்னே இது எக்ஸாம்பிள் சொல்கிறதுனால இது பெரிய லெவல் போகுமாலாம் நினச்சிக்காதீங்க. சரிங்களா? நான் அதை சொல்ல வரல, நல்லா கவனிச்சுங்க. நான் சொல்கிற கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த காயின் நான் சொல்ல வரல. நான் சொல்கிற கான்செப்ட், இந்த காயின் போகும், ஆனால் பெரிய லெவலில் போக வரல நான் சொல்ல வரல, பட் போகும். ஆனால் நான் சொல்ல வர்றது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை புரிஞ்சுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அளவு நீர்த்து போக வைக்கிறாங்க. சரிங்களா? அப்படின்றது நமக்கு எல்லா ஸ்டாப் லாஸையும் எடுத்துக்கினே இருக்காங்க. அதுக்கு ஏன் அப்படி எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நீங்கள் ஏன் எடுக்கிறாங்கன்னா, இப்போ மேலே ப்ரைஸ் மேலே போகலைன்னு வச்சுங்களேன், கீழே போக போகுதுன்னா அவன் இந்த மாதிரி லோவரில் எல்லா ஸ்டாப் லாஸ் எடுப்பான்னு சொல்லுங்கள். ஸோ எடுக்க மாட்டான். அப்போ என்ன பண்ணணும்னா, ப்ரைஸ் இங்கேயே செகண்ட் அட்டம்ப்ட்லேயே மேலே போயிருக்கணும். மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் கீழே வர மாதிரி இருந்தால் கீழே வந்துருக்கணும். சரிங்களா? ஸோ ஒன்று தாங்க, ப்ரைஸ் எந்த அளவுக்கு மேலே போகுதோ அந்த அளவுக்கு கீழே வரும்னு வச்சுங்க. எந்த அளவுக்கு கீழே இருக்குதோ அந்த அளவுக்கு மேலே போகும். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட்டு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இவ்வளோ ஸ்டாப் லாஸ் எடுக்கிறான்னா இவன் நல்லா போக போகிறான்னு அர்த்தம். விட்டு வைக்கிறான். இவ்வளோ ஸ்டாப் லாஸ் யாருமே ஃப்யூச்சரில் லாபம் பார்க்கக்கூடாது. இது ஃப்யூச்சருக்கு தாங்க, கவலைப்பட வேணாம். இது ஸ்பாட்டுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்குது. சரிங்களா? அடுத்த சார்ட் எடுத்து காமிக்கிறேன். ETHWன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்குது, அதே நான் எடுத்து காமிக்கிறேன். அதுவும் பாருங்கள். சாரி, ETH வந்துச்சு.
ஸோ இடிஹெச்டபிள்யூ பார்த்தீங்கனாலும் இதுதான். இங்கே பாருங்கள், மேலே வந்து ரெசிஸ்டண்ட்டு, கீழே வந்து எத்தனை தடவை வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக நீர்த்து வச்சுருக்காங்க ப்ரைஸு. ஸோ இது நமக்கு என்ன காமிக்குதுன்னா, இதுவும் வந்து எங்கேயோ ப்ரைஸ்க்கு வந்து மேலே நெக்லைன் உடச்சிட்டும் பெருசாக போக போகிறான்னு அர்த்தம். அதனால தான் இந்த அளவுக்கு கீழே வந்து கன்சால்டேஷன் போட்டு ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்து நீர்த்து போக வைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து ஆட்டம் பாருங்கள். ஆட்டம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. பட் என்ன பண்ணியிருக்கு ப்ரைஸு, லோவர் லோ. ஸோ இதுவும் வந்து ஆட்டமும் அப்படி தான் பண்ணுறாங்க. பிகாஸ் வந்து இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் வந்து எந்த மொமெண்ட்டுமே இல்லை, ஆனால் எத்தனை நாள் வந்து ஒரே இடத்துல நிற்கிது பார்த்தீங்களா. அவன் ப்ரைஸ் கீழே கொண்டு போக மாட்டாங்க. கீழே கொண்டு போகிறதுக்கு இங்கே வழியே கிடையாது. இவன் இந்த மாதிரி போரிங் தான் அடிக்கணும். இது வந்து ஆல்ட்டு காயின் வந்து இப்போ என்ன நிலைமை இருக்குது தெரியுங்களா. ஃபைனலாக வந்து ஆல்ட்டோட ஃப்ராக்டல் சார்ட்டெல்லாம் வந்து எப்படி இப்போ வந்துருச்சுன்னா, எவ்வளோ அளவுக்கு லோ கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போக முடியாத அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டான். இனிமேல் போக முடியாத லெவலுக்கு வரையும் கொண்டு போயிட்டான். இனிமேல் அந்த இடத்துலேருந்து கீழே போகவே முடியாதுடா, அந்த அளவுக்கு வந்து ஆல்ட் வந்துச்சு. சரிங்களா? அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளேயே பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க பெருசாக அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுதான் இப்போ வந்து இங்கே பாருங்கள், இங்கே மேலே வந்து ஹையர் ஹை. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்துங்க எவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வர ஆல்ட்டு சீசன்லாம் வந்து என்னுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, வர ஆல்ட்டு சீசன்லாம் சும்மா நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரிலாம் இந்த இப்படி அப்புறம் மறுபடியும் கீழே வந்து இப்படிலாம் போயின்னு இருக்காது. சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாக E4 ஸ்டேஜ் தான். எனக்கு தெரிஞ்சு நான் சார்ட்டு பார்க்குற விதத்தில் பார்க்குறேன், ஸ்ட்ரெயிட்டாக E4 தான் போகும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் எல்லா சார்ட்டுமே இருக்குது ஆல்ட்டு காயினுக்கு. நீங்கள் கேட்கலாம், நெக்ஸ்ட்டு 3 மந்த் இருக்கோ 4 மந்த்தோ இருக்கோ, அதுவெல்லாம் இது கவலை கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3லாம் பம்ப் இருக்குது பாருங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக E4 தாங்க ஆல்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ எல்லா ஆல்ட்டு காயினும். ஓகேவா? ஸோ அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து டாட்டு பாருங்கள், நிறைய ப்ராஜெக்ட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சிலது எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டு பாருங்கள், லோவர் லோ, எத்தனை லோவர் லோ பார்த்தீங்களா. ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்பலாம் கீழே போகாதுங்க, இதுக்குள்ளேயே தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருப்பான், இதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இவன் வந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல. இது நீங்கள் என்னென்னா பாருங்கள், இது வந்து ஃபுல் பம்பில் எப்படி இருக்குன்னா ப்ரைஸு ஃபுல்லாக E4 ஸ்டேஜ் தாங்க, சல்லுன்னு மேலே தாங்க போகும் ப்ரைஸு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் எல்லா சார்ட்டும் இருக்குது. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்னுடைய அனலைஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆல்ட்டு சீசன் இருக்குது. ஆனால் பிட்காயினை பற்றி பம்பு கவலையே படாதீங்க. ஆல்ட்டு காயின் சார்ட் வந்து கிளியராக சொல்லுது, பெரிய பம்பு ஸ்ட்ரைட்டாக E4 ஸ்டேஜ் தான். பிட்காயினுக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், லாஸ்ட்டாக E4 வரும், அப்படிலாம் கிடையாது ஆல்ட்டுக்கு. இந்த சீசனில் ஆல்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக E4 தான். என்னுடைய ப்ரெடிக்ஷன், என்னுடைய அனலைஸ், என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், ஸ்ட்ரைட்டாக E4 ஸ்டேஜ் தான் இருக்குது. சரிங்களா? ஆல்ட்டுக்கு. அதனால் பொசிஷனை வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்தோட அனலைஸ், இந்த நாலேஜ் இந்த வீடியோ ஷேர் பண்ணல தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். சரிங்களா? வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணி பாருங்கள். என்னுடைய அனலைஸ், என்னுடைய நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.